ரைடர்ஸ் கிளப்லேருந்து வந்திருக்காங்க, பட்டையை தட்டுறாங்க. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோழியை வந்து வாங்கிங்க எல்லாம் ஃபுல்லாக அங்கே பாருங்க. ஸ்டார் ஃப்ரூட்டு, இந்த பழம், அப்புறம் அது இதுன்னு சொல்லி இது வந்து என்னது 6 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே போகிறோம். வித் சேர்லோட 7 பேர் சரிங்களா. 7 பேர் கீழே போய் ஆக இங்கே பார்க்க போகிறோம். கொல்லிமலை இவ்வளோ க்ரௌடாக நான் இப்போ ஆடி 18 அன்னைக்கும் நான் பார்த்ததில்ல. இங்கே பாருங்க, இதுலேருந்து பாருங்க ஒரே நெத்து. இதுலேருந்து மேலே ஏறி போகிறதான் எனக்கு டஃப். எப்படி செம்ம ஒர்த்தா கொல்லிமலை வந்து உண்மையாலுமே மக்கள் இது எங்கள் பிளான்லேயே கிடையாது. ஆக இங்கே போகிற பிளானில் கிடையாது. அது அரப்பளீஸ்வரராக பார்த்து எங்களை போக வச்சிட்டாரு. மக்கள் இங்கே பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்களேன். ஏய் சூப்பராக வருது நம்மளை விட. சார்லி வர்றான் வா. வாவ் மக்கள் பாருங்க, அரப்பளீஸ்வரர் கோயில் வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லூஸ் பண்ணி தட்டுங்களா? என்னங்கா கொஞ்சம் லூஸ் பண்ணி தட்டு. லூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் அடுப்பில் வச்சு. இல்லை வேண்டாம் அப்படியே கொடுங்க. இதெல்லாம் என்னோட வெகு நாள்த்த கனவு மக்கள், கொல்லிமலை வந்து இப்படி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி. இதுதான் எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதுங்க அடுதான் காரணமலை வாழும் போய் சொர்க்கத்தில் வாழ்ந்து தரணும் மக்களே. கொல்லிமலை மேலே விலை வந்து கிலோ 750 ரூபாயாமா. கீழே அதே ரேட் தானே. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, ரைடர்ஸ் கிளப்லேருந்து வந்திருக்காங்க, பட்டையை தட்டுறாங்க. வா. ஆனால் இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வெயிலுக்கு இதை போட்டுக்கிட்டு எப்படி அது ஒன்று தான் கடுப்பாகும். சேஃப்டி சேஃப்டி தான். ஆனால் ஹில்ஸில் இதை போட்டோம்னா அந்த ஒரு இயற்கையே கூலாக இருக்குமா? கூலிங் தெரியல. அது பின்னால் வாட்டர் இது இருக்கு. ஓடு எல்லாம் ரைடர் தான் மக்களே. மக்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி வள்ளலாரியாவுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் அங்கங்கே இப்போ நிறைய இடத்துல இருக்குது. மூலிகை கஞ்சிங்க சாப்பிட்டு பாருங்க. வள்ளலார் சூப்பர். அங்கே எங்கள் இதில் பசவண்ணா மாதிரி இருக்கு. பசவண்ணா கர்நாடகா, நாங்கள் பெங்களூர். நாங்கள் பசவண்ணா தான் இருக்கேன். பசவண்ணாவா? மக்களே அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோழியை வந்து வாங்கிங்க கொண்டு போய் ஒரு பக்கம் சமைக்கிற பக்கம் இருக்குது, அங்கே கொண்டு கொடுத்து சமையல் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ சாமி வரைக்கும்லாம் போயிட்டு வியூ பாயிண்ட்லாம் பார்த்துறதுக்குள்ளே சமையல் ரெடி ஆயிடும். வந்து ஜம்முன்னு ஒரு நிழல் நிறுத்தி சாப்பிட்றதா பிளானு. பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி இல்லைனாலும் பச்சை மிளகாய் ரசம் போட்டுருங்க. ஓகே சரி ஓகே மக்களே, சொல்லியாச்சு, ஆர்டரு கொடுத்தாச்சு. சரிங்கக்கா அங்கே எடுத்து இங்கே கொண்டாந்து கொடுத்தாச்சுங்க. அடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதா. அக்கா எவ்வளோ நாள் கழிச்சு வரட்டும்? இப்போ 1 மணி 2:30. ஓகே கரெக்டாக இருக்குண்ணா. போய்ட்டு சாமி போட்டு ஸ்வியூ பண்ண பார்த்து அரப்பளீஸ்வரர் கோவில் 1 கிலோமீட்டர் உள்ள போகணும். மக்களே பார்க்கிங் பாருங்கள், இங்கேருந்தே இருக்குது. கொஞ்சம் உள்ளே வைக்கலாம் நம்ம இங்கேருந்து நடக்கணும். ஆனால் சரியான கூட்டங்க இன்றைக்கி அரப்பளீஸ்வரர் கோயிலாட்டி. எங்கள் அப்பா என்னங்க இன்றைக்கி இவ்வளவு கூட்டம் கொல்லிமலை நான் பார்த்ததே இல்லைங்க. இன்றைக்கி ரொம்ப சரியான கூட்டமாக இருக்குது. சத்தியமாக நம்பவே முடியல. ஓடுறது இல்லையா? இதிலே போட்டுக்கலாம். ஓகே மக்களே அதுக்கடுத்து கார் என்ன பார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க மக்கள் எவ்வளோ கார்னு பாருங்கள். அப்பா இது எதிரே பார்க்கலிங்க, பயங்கரமான கூட்டம். சரி ஓகே அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வாக்கு நடந்து போவோம். பாருங்க மக்கள் எங்கே பார்த்தாலும் அண்ணாச்சி பழம் தான். இந்த தடவை ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. இங்கே பாருங்க மக்களே தெரியுதா? சரி ரைட்டெல்லாம் கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. வாங்க போவோம். ஓகே மக்களே ஃபைனலி ரீச்டு அரப்பளீஸ்வரர் திருக்கோவில். பாருங்க. ஓகே இது போட்டுருக்கேன், வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே உங்களை சுற்றி பேரில் எந்த பக்கம் இல்லை வாங்க வரமா அந்த பக்கம் வந்துடலாம். இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துடலாம் மக்களே. மக்களே அதுக்கடுத்து பாருங்க நம்ம சார்லி வரான் பார்த்தீங்களா? வர பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போத்த வசதி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் வந்து பைக்கு பெரிய பைக் வாங்கிட்டு இப்படி முறுக்கிட்டு வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு டாக்கை மட்டும் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா போகிற வர 90-100 ஒரு 70-80 பிள்ளைங்க வந்து டாக்கை பார்த்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பைக்கு ஒரு 2 லட்ச ரூபா போட்டு பைக் வாங்க தேவையில்லை. ஒரு 10,000 போட்டு ஒரு நாய்க்குட்டி இந்த மாதிரி வாங்கிட்டு ரோட்டில் நடந்தீங்கனாலே வருவாங்க அப்படின்ட்டு வருவாங்க. சும்மா ஜஸ்ட் பண்ணா சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு பைக் வாங்கிட்டு ஒரு பொண்ணை கட் பண்ணுங்கிறக்க எவ்வளோ பண்ணுறீங்கல்ல?
சிம்பிளாக டாக் தான் இங்கே வந்து மெயினாக பேசுது. சரிங்க மக்களே, ஃபைனலி ரீச்சுடு அரப்பளீஸ்வரர் கோயில். ஓகேங்களா, வாங்க போகலாம். எப்படி மக்களே, ஜம்மு இருக்குதா? சரிங்க மக்களே, வாங்க போவோம். வந்தாச்சு. செம்ம கூட்டமாக இருக்குது. இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததில்லை இந்த கோயிலில். இங்கே இது கொல்லிமலையில் இவ்வளோ கூட்டம் பார்த்ததில்லை. பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்கள், நம்ம ரெகுலராக வந்தோம் அப்படின்னா அக்கா கடையில் தான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோம். போயிட்டு வரக்கா. ஓகேக்கா, நல்ல கூட்டம் மக்களே. சனி ஞாயிறுனாலே கூட்டம் தான் வரும் அப்படின்றாங்க. பாருங்க அண்ணாச்சி பழம் பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. எல்லாம் ஃபுல்லாக அங்கே பாருங்க. ஸ்டார் ஃப்ரூட்டு, இந்த பழம், அப்புறம் அது இதுன்னு சொல்லி இது வந்து என்னது என்னன்னா பேஷன் ஃப்ரூட்டு. பேஷன் ஃப்ரூட்டு, தேன், எல்லாம் இதுதாங்க. பழத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஓகேக்கா மக்களே, என்ன அடுத்த என்னென்ன கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து கோவில் வந்து பூட்டி இருக்குது. 2:30 தான் ஓப்பனு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கா வந்து மாமாவே அக்காவே அங்கே உட்கார சொல்லிச்சு. நாங்கள் 4 பேர், நாங்கள் மிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போக போகிறோம். வித் சார்ஜோட 7 பேர். சரிங்களா, 7 பேர் கீழே போய் ஆகா இங்கே பார்க்க போகிறோம். தனி பொருள் வாங்கிட்டு கிளம்பலாம். கீழே கேட்டு நடக்கலாம். ஓகே மக்கள், இங்கே பாருங்க மக்களே, ஆகா இங்கே போகிற வழியில் எல்லாம் ரொம்ப எல்லாம் இன்றைக்கி எல்லாம் பசங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க மக்களே. டேங்க இப்போ கொல்லிமலை இவ்வளோ க்ரௌடாக நான் இப்போ ஆடி 18 அன்னைக்கோ நாங்கள் பார்த்ததில்ல. சரிதா, இங்கே பாருங்க எவ்வளோ இதுன்னு. சரி ஓகே மக்களே, எங்கிட்ட வந்து போதுமான ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை நம்ம ஆல்ரெடி 2 டைம் வீடியோ பண்ணியிருக்கோம். கொல்லிமலை இந்த வீடியோ ஆகாங்க போனதில் வீடியோவில் இந்த வீடியோமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? சரி ஓகே, வாங்க போகலாம். ஆனால் அதில் என்ன ஹைலைட்ஸ் நட்டிங்க அப்படின்னா இந்த நாய் பாருங்க மக்களே, கிருட்டுன்னு இறங்கிட்டு இருக்குதுங்க. பாரப்பா. You should not drink water. Why? Well going. That is task. டாமி எந்திரி அப்படிங்கிற கதை தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வரும்போது. ஓகே மக்கள்ஸ், ஃபால்ஸ் நேம் ஆகாய கங்கை. ஓகே மக்களே, பாருங்கள் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே தான் இருக்குது மக்களே. நான் ஒரு 19 ஜிபி வந்து காமெடி கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் மக்களே, எடிட்டிங் யூஸ் பண்ணுறக்காக. அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா ஸ்பேஸ் பத்தலைன்னு சொல்லிட்டு. இனி விட்டு கிருட்டுன்னு வீடியோ எடுத்துக்கலாம். என்னாச்சு, சார்லி மேலே தூக்கி போட்டாச்சா? பிரதர் எப்படி இருக்கு? இப்படி ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஃபால்ஸ் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இப்படி எங்கேயாச்சும் இறங்கி போகிற ஃபால்ஸ் இருக்கு பார்த்துருக்கீங்களா? இதில் ஷிவமோகில் இருக்குதுங்களா? ஷிவமோகாவிலையா? ஜோக் ஃபால்ஸா? ஓகே, எப்படி இருக்கு? ஓ, இங்கே பாருங்க மக்களே, எப்படி இறங்கி வராங்க பாருங்களேன். சரியான ஃப்ரெஷ்ஷு. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்க செமத்தையாக இருக்கும் மக்கள்ஸ். எத்தனை தடவை இந்த ஃபால்ஸுக்கு வந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் மட்டும் குறையாது. ஃபஸ்ட் டைம் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே இருக்கும். சரி ஓகே, வாங்க போவோம். என்ன கீழேருந்து மேலே வர்றது தான் கொஞ்சம் டஃப்பு. கீழேருந்து மேலே வரவங்களை பார்த்தாலும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். கொஞ்சம் கெஸ்ஸு வாங்கும். ஆனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த அளவுக்கு அது ஒர்த்தான ஃபால்ஸு. கீழே போயிட்டு மேலே வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தான ஃபால்ஸுன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க போவோம் மக்கள். அங்கிட்டு பாருங்க மக்கள், அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே வந்து அப்படியே ஒரு யூட்டனை போட்டு அப்படியே மறுபடியும் ஒரு யூட்டனை போட்டு அப்படியே பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்க. இவ்வளோ க்ரௌடு மகளே நான் சத்தியமாக பார்த்ததே இல்லைங்க. கொல்லிமலை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு போல். சரி ரைட்டு மகள், இங்கே பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்களேன். ஏய் சூப்பராக வருது நம்மளை விட. பாவமா மக்கள், எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னா இதில் இறங்குறது வந்து இறங்கிட்டாங்க. திரும்ப நான் மார்க்கல் ஏறுறதா என்ன ஒன்று வாங்கின்னு தெரியல. இங்கே வாருங்க எல்லாம் திணறாங்க மக்கள் கீழெல்லாம். ஆனால் நம்ம ஆள் வந்து சார்லியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசறதா இல்லை. இழுத்துற போகுதுக்கா, பார்த்து மல்ல போங்க பிரதர். எப்படி ஏறுறதுக்கு மக்கள்? அவ்வளோதான், 3/4 தூரம் வந்துட்டேன். ஒரு 1/4 தூரம் தான். ஆனால் சார்லி அசர்ற மாதிரி இல்லை. ஏன் சார்லி வர்றான் வா. சரிங்க மக்களே, அப்படி தானுங்க. கிருட்டு வந்தாச்சு.
வந்துட்டாங்க அப்படி தான் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். வாங்க போவோம். வாவ் மக்கள் பாருங்க, அப்பா தண்ணி கம்மியாக தான் வருது. ஆனால் இருந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் மட்டும் இந்த அருவி மேலே இருக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மட்டும் குறையவே இல்லை மக்கள். அப்பா ஒர்த்து. ஆனால் என்றைக்குமே இப்படி நான் பார்த்ததில்லை, இந்த அருவி எவ்வளோ கூட்டமாக பார்த்ததில்லை. இன்றைக்கி பார்க்க போகிறேன், அதை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். எத்தனை தடவை வந்திருக்கோம், அதோ 2-3 வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த டைம் கொஞ்சம் மக்கள் கூட்டத்தோடு மக்கள் வெள்ளத்தோடு காமிக்க போகிறேன். அப்பா சரிதா அடே சாமி நானா பயங்கரங்க. நம்ம காய்ஸ் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். ஓயோ மகளே, எவ்வளோ கூட்டத்தை நான் இந்த அருவியில் நான் பார்த்ததே இல்லை மக்கள். ஃபஸ்ட்டு டைமு. சண்டே வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரிதா வாருங்க. ஒர்த்து வருமாங்கிற மாதிரி இங்கே நின்னாலே போதும் மக்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அருவி விழுகுதில்ல, அது அப்படியே அந்த காற்றுல அந்த நீராகி வந்து மேலே அடிக்கும் போது சும்மா அப்பா வேற மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கிட்டு போயிட்டு குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது மக்களே. அப்படியே இங்கிட்டே நின்னீங்கனாலே போதும். அப்பா ஐயோ மக்கள், சத்தியமாக கொல்லிமலை வந்து அது இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க. இருங்க, அவிசு அக்காவோட ரியாக்ஷன்லாம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. வந்துட்டாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா? மேலே படுறா, நல்லா இருக்கா? எல்லாம் மேலே தான் பார்க்குதுங்க. இல்லை, இது இன்னும் மேலே ஹைட் இருக்கு. நீங்கள் தெரியுறது மட்டும் தான் அவ்வளோ ஹைட். இன்னும் மேலே கொஞ்சம் ஹைட் இருக்கு. ஒர்த்தா? ஓகே மகளே, சூப்பர். அவ்வளோதான் மகளே, உள்ளே போயிட்டு ஒரு செம்ம குளியில் போட்டு வந்தாச்சு. நானும் அவிசு மட்டும் தான் குளித்தோம். அக்கா அண்ணன் பாப்பாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரல. செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு மாதிரி. ஆனால் இன்னும் வீடியோ எடுக்கல. அதில் குளித்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். அது எல்லாமே இந்த வீடியோ மட்டும் என் ஸ்கிரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஓகேவா? சரி ஓகே மக்களே, மேலே போயிட்டு சுட சிக்கன் ரெடியாக இருக்கும், சாப்பிடலாம். சார்ஜ் ஒரு 10% தான் இருக்குது. அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், ரிட்டன் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கிட்டிருந்து ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு பயலுக்கு வாருங்க, எங்கிட்டு போயிட்டாங்க வாருங்களேன். 2 பேர் பாருங்க மக்கள். மேலே போயிட்டு மேலே இல்லைடா, மேலே இருந்து இறங்கி வராங்க நினைக்கிறேன். அப்படியே இல்லைப்பா, அங்கே மேலே இருந்து இறங்கி வராங்க நினைக்கிறேன். ஐயோ பாருங்க மக்கள், இங்கேருந்து பாரு, கீழ இருந்து மேலே அறிவை தண்ணி விட்டோம்ல, அங்கே தெரியுதுக்காங்க. நீ கமான் சார்லி, கமான் மேலே அப் என்னமோ சொல்கிறான், அது கேட்குது பாருங்க மக்களே. குட்டுறையா? minutes later. அண்ணா என்னடா குளிக்கவே இல்லை, தட்டிகரமா இருக்குது. சரியான ஸ்வெட் அண்ணனுக்கு. ஓகே, ஜாலியா இருக்கீங்களா இருக்குது, செம்ம ஜாலி. சரி ஓகே மக்களே, அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இவங்கெல்லாம் சாமி போட்டு வந்துட்டாங்க, அக்காலாம் போய் நட ஓப்பன் பண்ணிட்டாங்க கோயில். அடுத்து நம்மளும் போய் இது பண்ணலாம், சாமி பண்ணலாம். சரிங்களா?
ஓகேங்க மக்களே, அவ்வளோதான். அரப்பளீஸ்வரர் கோயில் வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஒரு 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பான தரிசனம், அருமையாக இருந்துச்சுங்க. இங்கே முன்னாடி வந்து இந்த உள்ள கோயிலுக்குள்ளே வந்து காட்டில் ஏன் காட்டலன்னா நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இங்கே முன்னாடி ஏதோ வந்து வேலை செய்கிறாங்க. அப்படியே எங்கள் அப்பா சரியான ஆழமாக இருக்குது. தெரியல எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. ராஜகோபுரம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ராஜகோபுரம் கரெக்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜகோபுரம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வந்தீங்க அப்படின்னா ஏதாவது கவர்மெண்ட் கோயில் தான் எனக்கு கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க. ஆமாங்க, ராஜகோபுரம் கட்டுறாங்க. நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இல்லை இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் வந்து அண்ணா இவங்கெல்லாம் அந்த காலத்தில் பாதுகாவல் இருக்குது. கழுத்தில் வளரியோ கத்தியோ அதை வச்சு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க பாருங்கள். சரி ஓகேங்க மக்களே, அவ்வளோதான். சிறப்பாக இருந்துச்சு. அதான் அரப்பளீஸ்வரர் அறம் வளர்த்த நாயகி. சரிங்களா, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர்னா அதுக்கு மீனிங் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, எல்லாருமே அந்த பழைய வீடியோ பாருங்கள் மக்களே. நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதான் அது அதனால தான் நான் அது என்னமோ சொன்னாங்க அறம் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, அது என்னமோ சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். இந்த கோயில் பற்றி போட்டிருப்பேன், அது மறந்துடுச்சு எனக்கு. சரி ஓகேங்க மக்களே, காருக்கு போயிட்டு சாப்பிட்லாம். பசிக்குது. கீழே ஏறிட்டாருங்க வந்தது செம பசி. ஏன்னா அண்ணன் குளிச்சிருந்தாரு, நான் செம்ம ஹாப்பியாக இருப்பார். நானும் அவிச்சு செம்ம ஹாப்பி. சரி ஓகே மக்களே, செம்ம என்ஜாய் பண்ணுங்க. சிறப்பான தரிசனம், நல்லா இருந்துச்சு. ஓகே, ஹாப்பியாக கொல்லிமலை வந்தது சூப்பர். அடுத்து பாருங்கள் மக்களே, கொல்லிமலைக்காரங்கெல்லாம் வந்து எல்லாம் வேலைக்கு போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க மக்களே, அடுத்த கட்டமாக நம்ம சமையலுக்கு கொடுத்து தரீங்களா, அது வந்து அக்கா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அது வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். சிறப்பாக இருக்குது. எல்லாமே பாருங்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்களான்னு தெரியுது. எடுத்து கொண்டு போய் நல்லா நேச்சுரலாக இடத்துல போய் சாப்பிட போகிறோம். சரிங்களா, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லூஸ் பண்ணி தட்டுங்களா? என்னங்கக்கா கொஞ்சம் லூஸ் பண்ணி தட்டு. லூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் அடுப்பில் வச்சு இல்லை, வேண்டாம் அப்படியே கொடுங்க. ஏன்னா அது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக சூடுந்த பிறகு கப்பன் மூடிடுற மாதிரிங்க. இங்கே பாருங்க மக்களே, ஜம்மு நல்லா கிரேவி வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. செம்ம ஓடு மக்களே. பச்சைப்புளி ரசங்களா? சூப்பர்க்கா மக்களே. அடுத்து பாருங்கள், நம்ம ஃபேவரட் பச்சைப்புளி ரசம். போதும் இதை விட வேறு என்ன மக்களே வேணும்? ஹோட்டல்லாம் போனால் இப்போ நீட்டாக சாப்பிட முடியாதுங்க. செம்ம. ஓகேங்க மக்கள், அவ்வளோதான், எல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் அப்படியேங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. மக்கள் பார்த்துட்டு கொல்லிமலை வந்தாங்க அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி ஜம்முன்னு சமைச்சு சாப்பிட்டோம். சொல்லுங்கண்ணா, நீங்களே போட்டுங்க. நம்பர் சொல்லுங்கள். 82 701 38 829 கொடுத்தீங்கன்னா அண்ணன் சமைச்சு கொடுத்துருவாரு மக்களே. நீட்டாக சாப்பிட்லாம். ஓகேண்ணா, பச்சைப்புளி ரசம் தருங்க. பச்சைப்புளி ரசம் நான் பார்த்து தட்டலைங்களா? சரி ஓகே, அது வெளியே வாங்கிக்கலாம். சரி ஓகே, அடுத்த டைமில் வாங்கி வச்சிருங்க மக்களே. ஓகேங்கண்ணா. ஓகே மக்களே, போய் சாப்பிட்லாங்க. பசிக்குது, செம பசி. அருகில் பிள்ளைங்க பயங்கர பசி மக்களே. பார்க்க தடுத்தா இல்லைனாரு, இலையும் இந்த தட்டும் கொடுத்துட்டாரு. ஓகே அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சரி ஓகே, போலாமாண்ணா மக்களே? 8 எக்கு ரெடி. எக்கு காமிச்சிருங்க. சரி அங்கே பார்க்கலாம் மக்களே. அடுத்த கட்டமாக கீழே ரோடு விட்டு மட்டும் தான் இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து லொக்கேஷனை தேடி போயிட்டு இருக்கிறாங்க மக்களே, சாப்பிட்றதுக்காக. தெரியுதா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் தாசம் மக்களே. இந்த மாதிரி கொல்லிமலை வந்து சமையல் சத்தியம் ஒரு தடவை கூட பண்ணல தெரியுமா? எத்தனை தடவை கொல்லிமலை வந்துருக்கோம். வந்து இந்த ஹோட்டல் சாப்பிட இந்த தடவை மாதிரி செஞ்சு சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு சாப்பிட்றோம் வேறு மாதிரி ஃபேமிலியோட. செம்ம. ஓகேங்க, ஏதோ டேம் எதாவது கட்டுறாங்களாம்மா? அவர் தான் என்னோட கடைக்காரர். இதில் போங்க அப்படிங்கிற ரைட்டில் போய் பாருங்கள். லெஃப்ட்னா டேமுக்குள்ளே போக மாட்டிருக்கு, அது வேணாம். ஓகே மக்கள், குடிக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து இந்த டேம் கட்டுறதுக்கு இது பண்ணுவாங்களா, அங்கே டேங்க் வச்சுருந்தாங்க. டேங்கில் பிடிச்சாச்சு. நல்ல லொக்கேஷனை பொறுத்து போய் சாப்பிட்லாம். சரிங்களா, இங்கே கீழே தான் 6 ரோடு மாட்டு இருக்குது. டேம் ஒன்று கட்டுறாங்க மக்களே. இங்கே அடுத்து இதோ டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிடுவாங்க. ஏன்னா மக்களே இங்கே பாருங்க மக்களே, டேம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேலை முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட நல்லாவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, வாங்க மேலே போகலாம். உட்காந்து சாப்பிடலாம். கொலை பசியில் இருக்காங்க, போய் ஜாலியாக சாப்பிட்லாம். ஓகேங்க மக்களே, அங்கே பாருங்க, அப்படியே காரை கொண்டாந்து அப்படியே ஓரம் போட்டு அந்த டேம் இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த பக்கம் இருக்குது. அப்படியே சுற்றிலும் பாருங்கள், அந்த பெரியசாமிகள் இருக்குல்ல, அது வந்து சரி அரப்பளீஸ்வரர் கோயில் அது அந்த பக்கம் இருக்குது. சுற்றி ஒரு வியூவை பாருங்கள், சரியான பிளேஸு. அப்படியே இங்கே உட்காந்தாச்சு. இதெல்லாம் என்னோட வெகு நாள்த்த கனவு மக்கள், கொல்லிமலை வந்து இப்படி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி. ஒரு எத்தனையோ தடவை வந்திருக்கு, இப்படி என்ஜாய் பண்ணதில்லை. மாம்சம் நல்லா இருக்குங்களா? வேறு லெவலா? ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்குல்ல உண்மையாலுமே? நல்லா இருக்கு. ஓகே அக்கா, பிந்தக்கா நல்லா இருக்கு.
கவேஷ் எல்லாம் டயர்டு. இதெல்லாம் சொல்ல முடியாது, சாப்பிட்டே இருக்கணும். அதான் புரியுது. கவிஷா என்ன என்ன என்ஜாய். ஓகே அண்ணா, நீங்கள் தான் மெயின். சூப்பராக இருக்கா? ஓகே சரிங்க மக்களே, நல்லது நம்மளும் சாப்பிட்லாம். ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இங்கே இருங்க, அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நான் ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம். அதான் நமக்கு பிடிக்கும். ஓகே மக்களே, சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு வெந்ததெல்லாம் பார்க்கலாம். அங்கே வரீங்க சரிதா, வேக்காலாம் பிரச்சனையே கிடையாது. ஓகேயா? ஓகே சரி. ஓகே மக்களே, அப்படியே பிசைஞ்சு கறியோட ஒரு பைட் விடுவோமா? கோழி சாம்பார், பாத்துக்கோழி கறி. வாத்துக்கோழி கறி இல்லை, நாட்டுக்கோழி சிக்கன் பிராய்லரு. பா செம்ம. என்ன பீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வாங்கி சாப்பிட போகிறேன். நம்மளாம் பயங்கரமாக சாப்பிடக்கூடிய 4 பீஸ்லாம் பத்தாது நம்மளுக்கு. 4 பீஸ் பத்தாதா? என்ன வாத்துக்கு சாப்பிடு. சாப்பிடுவோம் சாமி. அது ஒரே முட்டை போட்ட சாப்பிட்றதுக்காவது அதுங்க எடுத்தான். சரியா முட்டா பசி மகளே. கீழே அந்த ஸ்டெப்ஸாக இறங்கி ஏறி தண்ணியில் குளிச்சுட்டு வர முடி கொலை பசி ஆயிடுச்சு. அல்டிமேட்டு அண்ணா. ஓகேயா? இந்த இடத்துல நம்ம பசங்க இருந்தோம்னா நினச்சி பாருங்க எப்படி இருக்குமே. அது வேறு மாதிரி இருக்குது. வரோம் பிறவியில் வரோம். என்னண்ணா பேச்சுலராக வரோம். ஓகே மக்களே, அதுக்கு பச்சைப்படி தோசை இருக்குது, போட்டு ஆராம்சா ஜாலியாக சாப்பிட்லாம். எல்லாம் பசி மயக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை யாருமே சரியாக பேச மாட்டேறாங்க. பேசுறது என்ன? சாப்பிட்டே பேசலாமா? பேசக்கூடாதா? பேசணும், பேசுங்க. சாப்பிட்றக்கெல்லாம் பேசக்கூடாது. ஓகே மக்களே, அப்படியே போயிட்டே இருக்குது கிட்டுன்னு. நல்லா இருக்குது மக்களே, குழம்பு டேஸ்ட்லாம் ஓகே. என்ன சாப்பாடு வந்து பொன்னி அரிசி எடுத்து வாங்கி கொடுத்தா அந்த தேக்ஸாக ஆக்க முடி கொஞ்சம் கொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொட்டையாக கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி. குக்கரில் இருந்தால் நல்லா சாப்பிட்டாது பஞ்சாயத்து வந்துருக்கேன். ஆமாம், நீங்கள் உங்கள் அரிசி கொட்டையாக தான் இருக்கும். கெட்டியா? எனக்கு இதே கொட்டையாக தான் இருக்குது. அவன் போட்டுருந்தா நல்லா இருக்கும். இங்க எல்லாம் யாருமே பால் என்ன எறும் பால் ಎರ್ಮೆ ಪಾಲು ನೆಲ್ಲಿದ್ದು ಅದರಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಪ್ರೋಟೀನ್ ಇದೆ. ಎರ್ಮೆ ಪಾಲು ಬಂಗ್ಲಾಕಾರು எத்தனை காசு தெரியுமா? அது ஆர்டர் பண்ணி எத்தனை பேக்கெட் பண்ணி மக்களே அடுத்து பாருங்கள் பச்சைப்பளி ரசம் அண்ணன் ஊற்றிருக்காரு. அவெல்லாம் அம்மன் நீங்கள் சொல்லுங்கள் அம்மா சொல்றது கரெக்டா? மக்களே அடுத்து கேட்டமா உப்பில்ல. உப்பு இல்லையா? பச்சை பாயசம் இல்லையா? கொஞ்சம் உப்பு பத்தல. உப்பு பட்டினா நல்லா இருந்திருக்கும். ஓகே, நல்லா டேஸ்ட் வைஸ் ஓகே தான், கொஞ்சம் உப்பு பத்தல. ஓகே ஓகே மக்கள், அடுத்து பாருங்கள் மக்களே, ஜம்முன்னு அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஒரு நடையை போடுறதுக்கு சரியான பிளேஸு. ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குன்னு தான் தெரியாதனால லொக்கேஷன் சொல்ல முடியல. ஆனால் இந்த லொக்கேஷன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டவுட். ஐயோ தம்பிடே, சைடில் பார்த்து போடாதங்கண்ணே, பார்த்து போ, இடம் கிடக்குது போ, ஆனால் சைடில் மட்டும் போயிடாதீங்க. நான் பார்த்து மாம்ஸ் பார்த்து வர சொல்லுங்கள். சரியான இறக்கம். இன்னும் இதெல்லாம் சேஃப்டி பண்ணல, ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக போ. தெரியுதுங்களா மக்களே, ரெண்டு சைடு சரியான பள்ளத்தாக்குங்க. எப்பா சக்கத்தாக இருக்குதுப்பா. ஓடுங்கப்பா. இதெல்லாம் குழியை பாருங்க மக்களே, சரியான குழி. தெரியுதுங்களா மக்களே, இதுதான் டேமு. ஆடேங்க அப்பா, செமையாக இருக்குதுங்க. டேமுக்குள்ளோட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் பட்டிருக்கு. டேமுக்குள்ளே வேண்டாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்காண்ணா, பார்த்துண்ணா. யாப்பா செம்ம பயங்கரமாக இருக்கு. நான் பார்த்து ரொம்ப பார்த்து எனக்கு கொஞ்சம் காலெலாம் நடுங்குது. சரி ஓகேங்க மக்களே, நல்ல ஒரு அருமையான பிளேஸு.
ஏதோ இறைவன் புண்ணியத்தில் நல்ல பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஆமாம், ரொம்ப எச்சுக்கு போகாதீங்க. எப்படிக்கோ மாமா. சரி ஓகேங்க, அவ்வளோதான். அந்தி சாஞ்சிருச்சு. இனி அப்படியே பொட்டி கட்ட வேண்டியதாக வீட்டுக்கு. அவிஷ்ணு மக்களே, அடுத்து பாருங்க மக்களே, கருட பகவான் பாருங்க மக்களே, மேலே சுற்றிட்டு இருக்கிறாரு ஜம்முன்னு. அதெல்லாம் ப்ரௌன் கலரு ஒயிட் இருக்குது. ஓகேங்க மக்களே, தெரியுதா? ஓய் ஓகே, அடுத்த கட்டமாக எல்லாம் அப்படியே உட்காந்தாச்சு. சாப்பிட்டு நம்மளும் அப்படியே ஒரு துண்டை அரிச்சு போட்டு, சாமி இதுதாங்க சொர்க்கமே. என்னங்கிறீங்க? வாழும்போதே சொர்க்கத்தில் வாழ்ந்துடணும் மக்களே. அதுதான் நிம்மதி. சந்தோஷமாக இருக்கணும், யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது. நம்ம கூட நம்ம வேலையை வேண்டி ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்க மக்களே, அவ்வளோதான். சிறப்பாக சாப்பிட்டாச்சு. ஜம்முன்னு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு கிளப்புனா இன்னும் என்ன அடுத்த கட்ட பிளான் என்னன்னு தெரியல. உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? மக்கள் அவ்வளோதான் மக்களே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோளக்காடு வந்தாச்சு. அப்புறம் இதுக்கு அந்த பக்கம் நிறையா ரோட்டு மேலே நிறைய கடை இருக்கும். அப்போ நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம அக்கா கடையில் தான் வந்து வாங்குறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு 2.5 கிலோ, ஜீரகம் 2.5 கிலோங்க. பாருங்க மக்களே, மிளகு பாருங்கள், கொல்லிமலை மிளகு வந்து கிலோ 750 ரூபாயாமா. ஏழே அதே ரேட்டு தானே தெரியுது, கொஞ்சம் மாறலாம். ஓகே 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 மக்களே, எல்லாம் இதே மாதிரி தான் வாங்கியாச்சுங்க. கொல்லிமலை வந்தோம், எல்லாம் நீட்டாக. நான் இது பண்ணிக்கலாம், ஏசி வேண்டாம். கொல்லிமலை வந்த மக்களே, சிறப்பாக எல்லாமே பண்ணியாச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா சாமி போட்டாச்சு, நல்லா பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. அருமை. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல விடையை பற்றி நிற்கிறோம். அதே வரை உங்களை உங்கள் கேச டபாசி மக்கள்ஸ். பாய் பாய். ஹாப்பியா? எல்லாம் ஹாப்பியா? சுதாக்கா ஹாப்பியா? ஓகே பிந்து பாய். சொல்லுங்க. பாய் இங்கே க்ளோஸ் ஆ. பாய் 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 பாய். வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? பாய் 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 பாய். சார்லி பாய் சொல்லிடுச்சுங்க. செமையா இருக்கு கண்ணு. ஓகே 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 சார்லி. வாவ் மக்கள்ஸ், ரிட்டர்ன் கீழே போகும்போது பாருங்க பயங்கரமா இருக்குதுங்க. அப்பா செம்ம, சரியான வியூ பாயிண்ட்டுங்க.